பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த 5ஆம் பாடத்தில் இன்னைக்கு கூட அந்த பாடம் நடத்தியிருக்கேன். இன்னைக்கு 4ஆம் பாடத்துல 5ஆம் பாடத்தினுடைய 5ஆம் பாடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது 4ஆம் பாடத்திலேயே முன்கூட்டியே இருக்கு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது பார்க்காம இருந்திருப்பீங்க. எப்படி பார்த்தீங்களா பார்க்கலன்னு தெரியல. உங்களை பாருன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை நீங்க பார்க்காம இருக்கிறீங்க. சரியா? சரிங்க சார். ஏதோ ஒரு காரணத்துல பார்க்காம இருக்கு. சோம்பேறித்தனமா அல்லது அப்புறம் பார்த்தா தானே புரியும். கையில ஒரு வெண்ணெயை கொடுத்துட்டு உருக்க சொன்னா உருக்காம இருந்து என்ன? ஆமா. ஒரு வெண்ணெய் கொடுத்தாச்சு. அதுதானே அதுக்கு தத்துவமே தெரியாம எப்படி நீங்க அறிவு இருந்து வழிகாட்டுகிட்ட நூல் இருந்து ஒரு தடவை பார்த்தா தான் அது புரியும். ஆமா சார். அறிவு இருக்குது, வழிகாட்டுதல், அப்புறம் அறிவு இருக்குது. வழிகாட்டுதல் சொல்றத கேட்கல அப்படின்னா அது சரியா உங்களுக்கு புரியவே புரியாது. அதான் சார், நம்மளுக்கு அந்த மண்டே இது சரியாக ஒன்னும் வேலை செய்யாது நம்மளுக்கு. நீங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அந்த இன்னும் பல்லு எல்லாம் அழுத்திக்கிட்டு அந்த தூக்கம் இன்னும் கரெக்ட் இல்ல. அந்த மூளையே உங்களுக்கு கெட்டு போச்சுல்ல. மெல்ல 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 அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் போராடி தான் செய்ய ஆளுக்கும் இல்ல சாதாரண ஆளுக்கும் அதுதான் பனிஷ்மெண்ட். அதான் இருக்க துன்பத்துலதான் வள்ளுவர் இன்பத்தில் நீங்க இன்பமா இருக்க செய்ய மாட்டீங்க. இயற்கைப்படி துன்பத்துலதான் வழி காணணும். துன்பத்துலதான் வழி காணணும். ஆமா, இன்பத்துல வழி காண. அப்ப இது வரைக்கும் நீங்க பாக்கலீங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு சரி சாப்பிட்டு இருக்கிற போது இதுதானே 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமா, அப்பயே 3 வருஷமா சொல்லியும் நம்மளுக்கு சரியாகலையே. அது காரணம் உங்களுடைய பயிற்சி முறை அந்த அது எடுக்கிற அளவுக்கு இல்லை. உள்ள இருக்கிற என்ன பயிற்சி இப்படித்தான் இருக்கணும். அதுதானே முறையான பயிற்சி முறை இல்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனாலதான் திரும்பி அதனாலதான் திருப்பி பல ஆண்டுகள் ஆசிரியரோடு தொடர். அதுக்குதான் குருகுல கல்வின்னு ஆசிரியரோடு தங்கி படிச்சானுங்க அந்த காலத்துல. அதுதான் குடவோல. அதுக்கு பேரு செய்முறைன்னு பேருங்க. இப்ப நீங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க, அதுதான் வெற்றி. ஆமா, அதாவது 100 படி ஏறச்சுன்னா நீங்க 70 படி ஏறி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமா, இந்த அளவுக்கு வெற்றி. இதுக்கு பேரு தான் ஒரு திட்டத்தை கொடுத்து எந்த அளவுக்கு முன்னேறிக்க. நீங்க பல நோய்களை வென்றாச்சு, அவ்வளவுதான். நீங்க மருத்துவ செலவே கிடையாது. இது யாருக்குமே தெரியாது. நீங்க சொன்னா கூட யாருக்கும் புரியாது. யாருக்கு இது வீட்டுக்காரி சொன்னா வச்சுக்க, என்ன வீட்டுக்கார நல்லத்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. உங்க வீட்டுக்கார சொன்னா கூட போயாண்டு போயிடும். ஆமா, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அவங்களால. நீங்க பாட்டு ஏப்பத்தான் இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. மருத்துவரை கேட்ட கூட இதெல்லாம் ஒரு விஷயம், ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணு இல்லைன்றுவான். என்னது இப்ப காலையில இருந்து நம்ம சாப்பிடாம இருந்துட்டு இப்ப சாயங்காலம் ஒரு வாழைப்பழம் நேந்திர பழம் சாப்பிட்டேன். சரி, வேக வச்சது அவ்வளவுதான். ஆனா அந்த கிழக்கு வரைக்கும் இந்த ரோட்ல மெயின் ரோடு வரைக்கும் போய் ஒரு இது வாங்க வேண்டி வந்துச்சு. அந்த பொடி சிலதெல்லாம் ஸ்கூட்டர்லயே போய் தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லது. நம்ம ஒண்ணும் செய்யலையே, நல்லா தானே இருக்கு. ஒண்ணும் பண்ணாதுங்கிற பாருங்களேன். ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா உங்க உடம்பு இயற்கை. அதுக்குதான் நடந்து போய் பாருங்கன்னு சொன்னேன். நான் தினம் நடக்கிறேங்க. தினம் நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறேன். தினம் நான் மிதிவண்டி போறேன். நான் எனக்கு வாகனமே ஏறினதே 30 வருஷமா. நான் சொந்த வாகனமே, அதாவது எனக்கு சொந்த வாகனமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி வாக்குலயே போயிட வேண்டியதான் இனிமேல். ஆமா, இப்ப என்ற கோபிக்கும் நான் 1 ஏக்கர் இடம் வாங்கி இருக்கு பாருங்க. அதுக்கும் 22 கிலோமீட்டரு. 16 ரூபா கொடுத்தா கொண்டு போய் தோட்டத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவான் பஸ்ல. ஆமா, அங்க இருந்து 1 கிலோமீட்டர் அங்க அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தோட்டத்துல ஒரு வண்டி போட்டு வச்சிருக்கேன். மிதி வண்டி தோட்டத்துல போட்டு வச்சிருக்கிறேன். என்னுடைய மாணவர் தோட்டம் தான் அந்த. அவருடைய தோட்டம் என்ற தோட்டம் பக்கம். நான் 1 ஏக்கரை வாங்கியிருக்கேன் இல்லையா.
ஆஹ் ஆ, அவர் தோட்டத்துக்கு பக்கத்தால இருக்கு, ஆனா அந்த தோட்டத்துல போட்டுருவேன். புரியுதுங்களா? ஆ, ஆ, எப்ப போனாலும் அந்த வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு போனதான் அந்த வண்டி நிக்கும். அங்க 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 நிறுத்தம் இருக்குது, அவர் தோட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தம் இருக்குது. ஏன் அவர் ஆ, வீட்டுக்கு முன்னாடி இறங்கிடுவேன். அங்கேயே மிதிவண்டி இருக்கு, பம்ப் எல்லாம் இருக்கும், சைக்கிள் எல்லாம் அங்க வச்சிருக்கேன். எடுத்து மாட்டி சுத்தம் பண்ணிட்டு காத்து கீத்து அடிச்சுட்டு மறுபடியும் நான் ஒரு ஆ. மாசத்துக்கு ஒருக்கா தான் போவேன். காத்துல இறங்க எடுத்து சுத்தமா பண்ணிட்டு கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல நேரம் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மிதிவண்டி அது காடுங்க, நல்ல நெத்து குத்தம் ஏறிட்டே போகும். ஆ. போக வர 7 கிலோமீட்டர் ஆயிருங்க. வர்றப்ப சர்ன்னு ஏறி கொஞ்சம் நான் பெடலே பண்ண தேவையில்லை, மொயினா பேருக்கு நிறுத்தத்தே வந்துடும். ஆ. போகும்பொழுது கடுமையான ஏத்தம், செங்குத்து, பயங்கரமான ஏத்தம். ம். ஒண்ணுமே பண்றதில்ல. அங்க போய் மிதில காட்டு வேலை கடுமையா செய்வேன். இப்ப அந்த வேலி இல்லாதனால மனசு விட்டு போச்சு, இந்த வேலி போட்டாதான் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போ அந்த கடின உழைப்பு சொல்லுகின்ற கூட நான் சொன்னேன். அப்ப எனக்கு மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது 30 வருஷத்துல. சார் அது வந்து நீங்க ம். வந்து சின்ன இந்த பயிற்சிக்கு வரும்போது உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமான உடம்பு. அது உண்மைதான். ஏன்னா நான் 95லயே பழங்களுக்கு ஆ. மாறிட்டேன். 95ல. ஆமா. 35 வயசுல நீங்க ஆ, வந்து நல்ல ஆரோக்கியமான உடம்புல வந்து இந்த பயிற்சிக்கு போறீங்க. ஆமா. அது மாரி நானு கெட்டு உடம்பு முழுசு கெட்டு மோசமான ஸ்டேஜ்ல நான் வந்திருக்கேன். அதுவே இவர் வெற்றி என்னை விட நீங்க தான் வெற்றியாளர். புரியுதுங்களா? நானும் வெற்றியாளரா? எப்படி சார்? நான் வந்து அந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு நான் இயற்கையா போறதுங்காட்டி நான் இயற்கை மைந்தனா மாறிட்டேன். சரியா? ஆமா. இப்ப நான் நினைச்சேன்னா 100 நாளே 200 நாளே இப்ப இந்த உணவு கட்டுப்பாடுல இருந்து பழக்கம் பண்ணுங்காட்டி அந்த ஜீரணீர் வந்து ஏதாவது போட்டோன்னா உடனே ஜீரணீர் எதுக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஆமா. ஆ. இப்ப காலையில நானும் காலையில ஒரு இட்லி துண்டு சாப்பிட்டேன். இட்லி துண்டு, இட்லி இருக்குல்லையே, இட்லி சாதாரண மாவு ஆமா. 2 துண்டு சாப்பிட்டேன். ரொம்ப சுவையாத்தான் இருந்தது. அவ்வளவு, அதோட விட்டுட்டேன், முடிஞ்சது. அவ்வளவுதான். ஆமா. அது வந்து என்ன போட்டு இந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்க, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த என்னது இட்லி பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இட்லி பொடி, ஒரு முறை இருக்கும் ஆமா, இட்லி ஆமா. பொடி. ஆமா, அத வச்சு ஆமா, சாப்பிட்டீங்க. ஆமா. ஆமா. அதை வச்சு கலக்கி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு இட்லியை 4 வெட்டி, ஆ. 4 எண்ணெய் மேல ஊத்தி இந்த பொடியெல்லாம் போட்டு அப்படியே கலக்கி சுத்தி நேரம் வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் வச்சுட்டேன். பொடி இட்லி, பொடி இட்லி. அது பார்த்தங்காட்டி இதுல பார்த்தேன் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னா. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அது மாதிரி சாப்பிட்டது இல்லை. அத சரின்னு. பொடி இட்லி. நல்லெண்ணெய் ஊத்தி ஆஹ் இந்த பொடிய வச்சு சாப்பிடணும். நான் அதான் பொடி இட்லின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆமா, ஆமா. ஆனா தோசைகள் அந்த காலத்துல தோசைன்னு கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு பொட்டி வைப்பா, அது அப்படி திம்போம். இது என்னடா கலக்கி வச்சிடறாமா, கலக்கி வச்சுட்டு அப்புறம் மேல கலக்கி வச்சு. ஊத்திடுறது. ஏமா மேல ஊத்திடுறது. போட்டு ம். கலக்கி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்க. அதை எங்கெங்க எடுத்துட்டு எல்லாம் போறாங்க. அதை எடுத்துட்டு எல்லாம் போறாங்க. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு மாம்பழ துண்டு, அதை 4-5 துண்டு தின்னு போட்டு ஒரு மாம்பழ ஆ. துண்டை நறுக்கி. இப்ப மாம்பழம் ரொம்ப மலிவு, கீழே 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஒரு மாம்பழ ஆ. துண்டு நறுக்கி சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்து முடிஞ்சு போச்சே. ஆ. இப்ப சரி. என்கிட்ட ஒரு 10 மணி நேரம் ஆகி போச்சு. ம். 10-11 மணி நேரம் ஆச்சு. ஒண்ணும் பண்ணல. ஆ. ஏன்னா இது வந்து இது நம்ம ருசிக்காக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி பண்ணியிருக்கோம். சிறுநீர்லயே மலத்துல அது வெளியே போயிடும். குற்றம் வந்து குறைஞ்சிரும். சரியா? இப்ப அந்த இட்லிக்கு எத்தனை நாள்? 3 நாள் நீர் பயிற்சி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை, நாளைக்குலாம் வெளியே வந்துடும். அதெல்லாம் அது வந்து வெளியே வந்துடும். அப்படியே ஆ. இருந்தாலும் மலத்து வார்த்தை நான் கொப்பளிச்சு, நாளைக்கு நாளானைக்கு மலத்து வார்த்தை கொப்பளிச்சு விட்டுருவேன். ஓ! ஆசன இது வாய்க்கு தண்ணி வச்சோம்னா நாளைக்கே வந்துடும். ஆ. ஆனா எப்படி ரைட், ரைட். 24 மணி நேரம் ஆகுதுன்னா அது அவ்வளவு என்ன சாப்பிட்டது ஒரு இட்லி இங்க எப்படிங்க வெளியே வரும்? வராது. பெரிய சிலதெல்லாம் வரவே மாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுது. வரவே ஆமா, வராது, ஆமா. வரவே வராது. நீங்க ம். நீங்க காய்கறி சாப்பிட்டா மட்டும்தான் 4 மணி நேரத்துல வெளியே வரும். ஓஹோ! அப்படியா? ஆமா, சரி, வேற சரி, சரி. எதுவுமே வராது. நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வெளியே வராது. ஆ, அதே வரமாட்டேங்குது. நீ டெய்லியும் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் கூட வேக வச்சு ஒரு 4 வாழைப்பழம் 5 வாழைப்பழமாவது சாப்பிட்டா தான் அது வெளியே வரும். ஏன்னா அந்த ஒரு 300 கிராம் 400 அப்படியா? கிராம் அது இருக்கணும். ஒண்ணு சாப்பிட்டா எப்படி வரும்? அது அப்படியே நின்னு உறிஞ்சி எடுத்து சுத்தானா சளியில உருட்டிட்டு வந்து அப்படியே கட்டி மாதிரி 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அதுவே இந்த கட்டியில உருட்டி அப்படியே பொடி பொடியா போயிடும். ஆ. அப்படியே என்னமோ பலாச்சோளம் மாதிரி எல்லாம் வெளியே வராது. வெளிய வராது. நீங்க அப்படி டபக்குன்னு அந்த கொலை போட்டு மாதிரி பலாச்சோளம் அப்படி ஏன்னா போட்டதே அது பூரா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அது இருக்கிறது மீறி போனா ஒரு 20 கிராம் நாட்சியத்திற்கு அப்புறம் பூரா தண்ணி தான் உறிஞ்சி எடுத்துரும். அவ்வளோ
நீங்க ஏற்கனவே உணவு சுத்தமா இருக்கனால எல்லாம் அக்க பிரிச்சு எடுத்துரும். அப்படியா? சரி ஆமா, சரி சரி சரி. சக்கையை மட்டும் புரியுது. மத்தவன சாணி மாதிரி திருட்டு பேண்டுட்டு இருப்பா, கக்கூசுவே நார் அடிச்சிருவானுங்க, புரியுதா? ஆ, ஆமா, நமக்கு மோசம் அந்த ஒரு வாரம் வரவே மாட்டேங்குது, அதே பெரிய அதெல்லாம் 3 சிக்கலா நாள் இருக்கு. ஆகும், 3 நாள் ஆகும். காற்று பிரியிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஆசன வாயில கொஞ்சம் தண்ணி வச்சீங்கன்னா புடக்குன்னு வெளியே வந்துடும். அப்படித்தான் நான் பண்ணுவேனே தவிர, நான் என்னவா ஆ, நான் எப்படி இருந்தாலும் தினம் ஒரு முறையாவது வாய் கொப்பளிக்கணும், அது கொப்பளிச்சு அது என்ன பைசா செலவில்லை இல்ல. என்ன தண்ணி எடுத்து ஊத்துனா அது வெளியே வருது, என்ன செலவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பல்லு சுத்தம் ஆமா. பண்ற மாதிரி. அதாவது அது மலை வாயின்னு பேரு, இது வந்து உணவு வாயின்னு பேரு. உணவு வாயும் மலை வாயும் கொப்பளிக்கிறது என்ன சிரமம், 10 பைசா செலவில்லையே. ஒண்ணும் செலவு இல்ல. ஆமா. அப்புறம் அதை நான் செஞ்சுட்டு வரேன், 30 வருஷமா செஞ்சுட்டு வரேன். அதான் சார், அதாவது வந்து எப்படி என்ன இது பூரா நம்மளுக்கு எல்லாமே புதுசு. உங்க மாதிரி ம். நம்ம வந்து ஆரோக்கியமாவும் இல்ல, எல்லாமே மூளையெல்லாம் கெட்டு போச்சு. ஏதோ இப்ப நீங்க இருக்க போய் ஏதோ ஏதோ வந்து தப்பிச்சிட்டீங்க, ஓடிட்டு இருக்கு. தப்பிச்சிட்டீங்க. அதாவது இல்லைன்னா போயிட்டு நான் அதாவது எப்பவுமே இன்னொன்னு வச்சிருப்பேன், எப்பவுமே 5 அடி ஓசு வச்சிருப்பேன், சின்னதா ஓசு. ஆ, 5 அடி வச்சிருப்பேன், எங்க போனா அந்த 5 அடி எடுத்துட்டு டப்பாலாம் வச்சுக்க மாட்டேன், புரியுதுங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த 5 அடி ஓசு வச்சிருப்பேன். அந்த இனிவே டியூப் இருக்கு, அந்த டியூப் மட்டும் தனியா கடையில விக்குது. அந்த ஓசுல வந்து நீங்க தான் சொன்னீங்க ஒரு தடவை, அந்த 1 லிட்டரு கேன்ல அப்படியே ஆமா, போட்டுருங்கன்னு சும்மா சொன்னீங்க. வாட்டர் பாட்டில் கையில எப்பவுமே 1 லிட்டர் தண்ணி வச்சிருக்கேன், அது தூக்கி முள்ள சொருகி விட்டு மேல தூக்கணுமா அந்த அழுத்தத்துல சொயின்னு கீழே வந்துடும். ஆசனத்தில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, சர்ன்னு தண்ணி பூரா ஆ, வந்துடுது. சில நேரத்துல கழிவறைக்கு கையில போனோம்னா அந்த பைப் கையில இருக்கு இல்லையா? கையில அதான் சார், நீங்க அப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்ப ஆமா. நம்மலாம் அந்த நம்ம வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு தான் சரி பண்ண வேண்டியது. அந்த அந்த வாங்கி வச்சது கையில அந்த அம்மா உயரமா பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து சொருகிட்டு கொஞ்ச நேரம் அப்படி தண்ணி நல்லா நீங்க அது இறங்குற கழிவறையில கட்டி தொங்க விட்டுற வேண்டியதுதான், அல்லது வெறும் டியூப் இருக்குன்னா ஒரு 5 டியூப் வாங்கிட்டு அந்த பைப்ல சுட்டீங்கன்னா அந்த அழுத்தத்துல உள்ள போயிடும். அதனாலதான் இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, சிக்கலா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க இது ஒரு சாதாரண விஷயத்தை போய் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இந்த பத்தி ஒரு ஞானமே இல்லைன்னு தான் அர்த்தம். ம். ஒரு ஆமா. பைசா செலவில்லாம அது மேல டப்பாவை மேல தொங்க விட்டீங்கன்னா அது பாட்டு தொங்கிட்டு இருக்கு. தண்ணி ஊத்துனா ஒரு நூலை கட்டி தொங்கிட்டு ஒரு ஒரு கொக்கி போட்டு வாட்டர் போட்டு கொக்கி போட்டு தொங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். தொங்க விட்டு அது எப்பவுமே தொங்கிட்டே இருக்குது. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கேள்வி போ, அதுக்கு எதுக்கு இன்னொருத்தர் வேணுமா? என்னங்க அது கொடுமை இது. சரிங்க சார். அந்த டியூப் என்ன சார், ஒருக்க நீங்க சொல்லி நான் வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணேன். அந்த 1 லிட்டர் பாட்டில்ல. அது நல்லாதான் உள்ள போய் முன்னாடி கூட ஊசியா இருந்தா நீங்க வந்து தீயில சுட்டு அதை இது பண்ணிக்கிற சொன்னீங்க. அப்படியே செஞ்சு ஒரு பண்ணிக்க தடவை அவ்வளவுதான். அது 5 அடி 6 அடி வாங்கி அப்படியே வச்சுக்கோங்க. ஆமா நீங்க ஆமா. அப்படியே ஆமா. தண்ணி திறந்து விட்டீங்கன்னா உள்ள சொறி விடுங்க, அந்த பிரஷர்லயே உள்ள போயிடும், சுவாயின்னு உள்ள போயிடும். அந்த 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 டியூப் ஒண்ணு எத்தனை அது? அது சும்மா தண்ணி மட்டம் பாக்குறோம் பாருங்க, அதுதான் தண்ணி மட்டம் பாக்குறோம் பாருங்க. அது பாத்தீங்கன்னா மட்டம் பாக்குறேன். ஆமா ஆமா. 10 mm நீங்க 10. சொல்ற அந்த அதேதான். ரசம் அது மட்டம் ஒரு பாக்குற சென்டிமீட்டர், அது டியூப்பா? 10 mm ரவுண்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 10 mm 10 mm கேளுங்க, 10 mm கேளுங்க. அது 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 10 வாங்கி mmங்கிறது ஒரு 1 சென்டிமீட்டர், அத 10 mm சொல்லுவாங்க. சின்னது 6 அடி வாங்கிக்கோங்க. 6 அடி மீறி போனா ஒரு 10 ரூபா வரும், அவ்வளவுதான். அத எல்லாம் ஹார்ட்வேர் பத்தடி கடை, கூட சிமெண்ட் கடையில கிடைக்குது. பத்தடி நீங்க ஆர்கி பத்தடி கடைக்கு கூட போங்க, அது ஆர்கி கடைக்கு போனா வாங்கிக்கலாம். ஆர்த்தி கடை வேற, எல்லா இரும்பு கடையும் அது இருக்கு. ஆமா. ஆமா, தண்ணி மட்டும் பாக்குறதுங்க, அது இல்லைன்னா அது போய் வாங்கிட்டு வரது 6 அடி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க இனிமே கிடந்த விட ஒரு புடலங்க இந்த அது இல்லை எங்க தண்ணி வச்சிருக்கலாம், இந்த குழாய் திறந்து விடுங்க, சருன்னு அடிக்குதுல அதுக்குள்ள சொறி கொடுங்க, சாயின்னு போயிடும் உள்ள. பத்தி பத்தி. ஆ. அவ்வளவுதான். அது வச்சு போய் உங்களுக்கே தெரியும், அது வச்சு அவ்வளவு வேகத்துல உள்ள போகும். போனா அந்த மணத்துவார் போய் ஒரு 200 மில்லி உள்ள போகும், அவ்வளவுதான். அப்பவே வயிறு நம்புற மாதிரி தெரியும், எடுத்து விட்டீங்கன்னா அடிச்சுட்டு வெளியே வரும், அவ்வளவுதான். இது என்ன பெரிய ஆமா. விஷயம்? ஆனா இது இது வந்து அனுபவிச்சு பார்த்தாலே. இதெல்லாம் நான் வந்து எளிமைப்படுத்திட்டேன், நான் மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க இதெல்லாம். என்ன இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் யாருக்குமே உலகத்துல எவனுக்கும் தெரியாது. ஆமா ஆமா ஆமா. சரி, வாய் கொப்பளிக்கிற எவன் இருக்கிறான்? நாட்டத்தோட தான் இருக்கிறத, நாற்றம் இல்லாத ஒரு நாற்றம் இல்லாத வாய். இந்த நீர்பயிற்சி பண்றவனுடைய வாய் தான் நாற்றம் இல்லாம இருக்கும் தவிர, நீர்பயிற்சி ஆமா ஆமா. காய்கறி பயிற்சி செய்ய பிணவாடை அடிச்சிட்டு இருக்கு, உலகத்துக்கே தெரியும். எவனும் சொல்ல மாட்டானுங்க, எவனும். ஆ. ஏன்னா இயற்கை நோக்கமே வந்து யாரையும் தூய்மை செய்ய விடுறதில்ல. அப்ப இந்த மாங்காய் சாப்பிட்டு அந்த தோலோட தான் சாப்பிட்டுருணுமா? ஆமா.
மாங்காய் சாப்பிட்டா தோலோட சாப்பிட்டுறணும் வேக வச்சு. ஆமா, தோலோட அதுல சாப்பிட்டாது, கொஞ்சம் தோலோட அது சாப்பிட்டாதான் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபைபர் இருக்கு என்னங்க சார்? எல்லாமே அந்த தோலோட சாப்பிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோவாவது சாப்பிடணும். ஒரு 1/2 கிலோ மாங்காய் தூக்கி உள்ள போட்டு அப்படியே ஒரு 2 ஆ, மாங்காய் 3 மாங்காய் போட்டு சாப்பிட வயிறு நிறைய அதாவது தேவையான அளவுக்கு சாப்பிடணும். வயிறு நிறைய அதாவது மலச்சிக்கல் வராத அளவுக்கு தேவை அதுக்கு பேர் தேவையான அளவு சாப்பிடுதல் அர்த்தம், அவ்வளவுதான். ஆமா ஆமா. ம் அதுதான் விஷயமே. இதுதான் எளிமை. அப்பதான் நீங்க வந்து அந்த இப்ப தலைநோய் வந்து குறையும், அந்த நரம்பு தளர்ச்சி குறையும்னா அதுதான் அது. இப்போ ஆமா கொஞ்சம் லேசா அந்த நம்ம அந்த உப்பை குறைச்ச பிறகு அஹ், உப்பு அந்த ஆ, இது தேநீர் சாப்பிட கூட இருந்துச்சு. ம் அந்த இது 2 3 ஒரு நாளைக்கு 2 3 டம்ளர் குடிச்ச பிறகு ம் அது அந்த அழுத்தம் இருந்துச்சு. ம் ஓ, ஆ, அதை நிப்பாட்டிட்டு இப்ப நம்ம இந்த ஃபுல்லா இருந்த வாழைப்பழ பொசிஷனுக்கு வந்த பிறகு ம் ஆ, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சு அதான் கொஞ்சம் சொல்றேன். அப்ப நீங்க என்ன ம். பண்றீங்கன்னா நல்லானதுக்கு நீங்க அப்புறம் ஒரு மாசம் நீங்க ஒரு மாசம் சொன்னீங்க. ஒரு மாசம் இதுல இருந்தா நல்லாயிரும். ஆ, நல்லா ஆயிரும்னு சொல்லி இதை பார்ப்போம். நீங்க நல்லானதுக்கு அப்புறம் ஒரு நம்ம தோட்டத்துக்கு ஏதோ ஒரு நன்கொடை பண்ணிருங்க, ஏதோ ஒன்று பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து அதை காப்பாத்தோம். அதுக்கா சார்? சரிங்க சார், பார்ப்போம். நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம நம்ம தோட்டத்தை காப்பாத்தலைன்னா அப்புறம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஒன்று கூடுறதுக்கு இடம் வேணும். முயற்சி பண்ணுங்க. ம். ஏன்னா ஒரு 4 5 பேர் சேர்ந்தாவது நம்ம வேலி போடல அப்படின்னா நாசமா போயிடும். ம். எனக்கு மாணவர் சேரலைங்க. மாணவர் சேர்ந்திருந்தா நான் இதை ரொம்ப பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரூபா வரும். ரொம்ப ரூபா ஆகும்னு சொல்றீங்க? 800 அடி போடணுங்க. 800 அடின்னு சாதாரண ஆ. நீங்க ஆர்கே கோபால்ட்ட கேளுங்க. அவருக்கு ஏதாவது நம்ம ஒண்ணும் இல்லைங்க. ஆர்கே கோபால்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்றாரு, அந்த இடத்த நம்ம காப்பாத்தணும். ஒரு 800 அடிக்கு ஆ. வேலி போட்டு தர சொல்றாருன்னு சொல்லுங்க. ஆ. அவர்ட்டயே வா. ஏங்க கோடி சொல்றேங்க. ஏதாவது செய்யட்டு. இல்லாட்ட ஒரு ஆளை ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு. இப்படி செலவு ஏத்துக்கிறேன், அந்த கல் ஏத்துக்க ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா அவர் ஆ. பேரவே தொங்க விட்டுறலாம். ஆமா ஆமா ஆமா. நீர் ம். மருத்துவங்கிறது கண்டுபிடிச்சதுங்க. எந்த சித்தர்களும் சொல்லாததுங்க. வெங்கடேசன் சித்தர் எப்படின்னா ஆமா. யாருக்குமே தெரியாது. சரி, அவர் இது ஒரு தர்மமா இருக்கட்டும், செய்யட்டும். ஆமா. ம். செஞ்சாலும் நல்லது. அவர் வசதி உள்ளவர் தானே. ஆமா, செய்யட்டும் செய்யட்டும். நீங்க சொல்லுங்க, எனக்கு நோய் நல்ல ஏற்கனவே உங்களுக்கு நோய் நல்லா இருக்கு, நம்ம நானும் செய்யலான்னு இருக்கிறேன், நானும் செய்யலான்னு இருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. யார் தான் செய்யறது? நானே செய்யணுமா? எனக்கு மாணவரே இல்லையே. ஆமா ஆமா. ரைட். இருந்தெல்லாம் என்னங்க இருந்ததெல்லாம் 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கணுங்க. இது சும்மா தினம் 10 லட்சம் வருமே. புது ஆளுங்களே வரல. ஆமா. புதாலே இந்த 4 மாசமா வரலைங்க, 5 மாசமா வரலைங்க. ஆளு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அதை சொன்னீங்களே. வந்து கேட்டு போனாரு, பணம் கட்டுறேன்னு போனாரு, வரலையே. நான் சொன்னா 50,000 வருங்க. நீங்க 50,000ங்கிறது 100 வருஷத்துக்கு நோய் வராதுங்க. இல்லட்டினா ஒண்ணு பண்ணுங்க. ஒரு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது சார். 100 வருஷம் வர மாட்டேங்குது, அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அந்த சரி, 50,000 அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் சரிதான். சரி அப்படின்னா நோய் குணமாக்கிட்டாது வரணும்ல. நீ எங்க போனாலும் 1 லட்சம் பத்தல, போனா 5 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டு, 2 லட்சம் கட்டு. நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 5 லட்சம் கதறிட்டு கட்டுறீங்க இல்லையா? இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஏங்க ஒரு ஆமா ரத்தத்தையும் நீங்க ஒரு ரத்தத்தையும் ரத்தத்தை சோதனை பண்றதுக்கே இன்னைக்கு 3000 ரூபாய் ஆகுதுங்க முழுமையா. ஆமா. ஆ. அதுக்கெல்லாம் வந்து காரணம் காரணம் வந்து இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க ஒரு நாள் நல்லா போறது இல்லை. இப்ப 3.5 வருஷமா கிட்ட போராடிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு நல்லாயிருமா? நீங்க ஒரு இந்த காலத்துல அஹ்? சாதா ஒரு ஏழைப்பட்டவனுக்கு ஒரு ஒரு நாள் சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம எத்தனை பேர் கஞ்சங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க நான் நல்லா புரியுதுங்க ஐயா. அவ்வளவு இது மோசமா இருக்கு இருங்க உலகம். இருங்க. சரி, எல்லாம் புரியுதா? ரொம்ப எல்லாம் எனக்கு மோசம். புரியுது. இது வந்து எப்படின்னா உலகம் அவ்வளவு இந்த பணம் ம் அவ்வளவு மோசமா இருக்காங்க சார். ரொம்ப ஆமா ஆமா. பணம் பணம் பிணம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் உலகமே ஓடிட்டு இருக்கு. அது எப்ப என்னதுன்னு அவன் செலவு பண்றான்னா, எப்ப உடம்பு நடக்க முடியாதுன்னு வருகின்ற பொழுது பிச்சை எடுத்தாவது அவன் பண்றான். அது வரைக்கும் வாசம் போடுறான். இப்ப நீங்க பாருங்க, ஆஹ் எவன் சாதாரண உணவு திங்கிறானோ அவனால எந்த கெதிக்கு ஆளாகிறான்னு பாருங்க. சரி, அதேதான். ஆகையினால நீங்க ஆர்கி கோபால்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் ஏதாவது ஐடியா சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சு கிட்ட கல் இருக்குது, இலவசமா வந்து இறக்கி விடனா கூட எப்படி இருந்தாலும் 10 அடிக்கு ஒரு கல் போடணுங்க. 850 அடி ஒரு 85 100 கல் வேணுங்க.
10 அடிக்கு ஒரு கல்லு. ஆமா, அப்படி ஆமா. போட்டா கூட 1 ஏக்கருக்கு அவரு கணக்கு, அவருக்கெல்லாம் கணக்கே தெரியாது, எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தா 850 அடி வருது. ஆ. 1 ஏக்கர் இன்னைக்கு 850 கல்லு. ஐயா, இன்னைக்கு இன்னைக்கு அதை வாங்கணும்னா 40 லட்சம் இல்லாம 85 கல்லு. 85 கல்லு வேணும். 85, அப்புறம் 85 கல் ஆச்சுங்களா? முட்டுக்கல் எப்பயும் ஒரு 15 கல் வேணும், முட்டுக்கல். 2 கல்லுக்கு முட்டா? இல்ல, ஒரு எப்படியும் 5 கல்லுக்கு ஒரு முட்டாவது கொடுக்கணும். 50 அடிக்கு ஒரு முட்டு, 50 அடிக்கு ஒரு முட்டாவது கொடுக்கணும். கொடுக்கணும். அப்பதான் அந்த முக்கோணமா பாத்திருக்கீங்களா? முக்கோணமா கொடுத்தா தான் இழுத்து நிக்குங்க, இல்லாட்டா சாஞ்சிரும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் முள்ளு கம்பி வந்து அவர்கிட்ட முள்ளு கம்பி எல்லாம் இருக்குங்க அவர்கிட்ட. ஏங்க, அவர் பெரிய கோடீஸ்வரங்க, அவரு சொல்லி பாருங்க. ஆமா, டைமண்ட் வரைய போடாட்டியும் பரவாயில்லைங்க, முள்ளு கம்பியாடு போட்டுடலாம். ஒரு 5 வருஷம் வச்சு விட்டு அப்புறம் குறுக்கால வெட்டி வெட்டி போட்டோம்னா அதுவே 50 வருஷத்துக்கு நிக்குங்க. அப்புறம் நம்ம உயிர் வேலி வச்சது, ஏன்னா உயிர் வேலையே வந்து தின்னுபட்டு போயிருதுங்க. அதாவது மான் வந்து என்ன பண்ணுதுன்னா, மரம் உயிர் வேலி வைக்கிற பாருங்க, அந்த உயிர் வேலையே தின்னுபட்டு போயிருது. அதான் சார், இது வந்து அதாவது வந்து கல்லு போட்டுதானே முள்வேலி போடணும். ஆமா, அதான் சார். கல்லு நாட்டணும், கிட்டத்தட்ட 100 கல்லு வேணுங்க. 100 கல்லு வேணும். ஆமா, 85 வந்து அந்த தூண் நிறுத்துறதுக்கு, அப்புறம் ஒரு 15 வந்து முட்டு கொடுக்குறது. 50 அடிக்கு ஒரு முட்டு கொடுக்கணும். 50 அடிக்கு குறைஞ்சபட்சம் 50 அடிக்கு ஒரு முட்டு கொடுக்கணும். முக்கோண வடிக்கிற முட்டு கொடுத்தோம்னா கிண்ண நிக்கும். அப்புறம் கம்பி வந்து பாத்தீங்கன்னா, அது அந்த முக்கோண கம்பி சதுர கம்பி கூட தேவையில்லை. நம்ம என்ன வரி கம்பி போட்டுடலாம். பழைய காலத்துல பத்தி ஒரு 1/2 அடிக்கு 3/4 அடிக்கு ஒரு கம்பி வச்சு 6 வருஷம் 7 வருஷம் வச்சு, கீழே மட்டும் ஒரு 2 வருஷம், அப்படியே ஒரு 6 வருஷம் வச்சு முடிஞ்சு அப்புறம் குறுக்கல குறுக்க கம்பி வெட்டி வெட்டி வச்சுன்னா சதுரமா வந்துடும். ரொம்ப சிம்பிள். அதுவே 20 வருஷத்துக்கு கூட அதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஆடு மாடு உள்ள வரலன்னா கூட நம்ம வைக்கிற வேலி பூரா உயிர் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சூரிய தகடு போட்டு நம்ம வந்து யாரோ ஒரு ஆளை உட்கார வச்சிடலாம். அதுக்கெல்லாம் ஆள் ரெடியா இருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எல்லா வசதியும் பண்ணிட்டோம். சூரிய தகடு ஒண்ணு போட்டாகணும், ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 கேபிக்கு போட்டாகணும். போட்டுட்டோம்னா அப்பதான் சோலைவனம் ஆக்க முடியும், இல்லட்டா சுடுகாடு மாதிரி இருக்கும். எப்படி? ஆமா ஆமா, சுடுகாடு. நான் வந்து எனக்கு சுடுகாடு தான் முக்கியம். நாங்க நோக்கமே காசு தானே. நீங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் நிழலா இருக்கு, இல்லட்டா நான் எதுக்கு அதை பண்ணணும்? ஆமா, இப்ப இங்க எத்தனை 50 லட்சத்துக்கு ரெடியா இருக்காங்க, 40 லட்சத்துக்கு வாங்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா ரோட்டு மேலேயே வந்துருச்சுங்க, என்னது தார் ரோடு போயிட்டு இருக்கு. நம்ம நோக்கம் அது கிடையாது. அது 100 கோடிக்கு போனாலே அது என்னுடைய வாழ்வியல், நம்மளுடைய ஆராய்ச்சி வெங்கடேசனுக்காக நான் வாங்கினேன், புரியுதுங்களா? வெங்கடேசன் அப்படித்தானே பண்ணாரு. வெங்கடேசன் வந்து அவர் சொந்த ஊர் எது? தஞ்சாவூர். அவரு ஆராய்ச்சி பண்ண இடம் வந்து அவர் வெள்ளையங்கிரி மலையடி வர சம்பந்தமே கிடையாது. அவருக்கு அவர் வாங்கின இடத்துக்கும் அவர் சொந்த ஊருக்கு 300 கிலோமீட்டர். விளையாட்ட தஞ்சாவூர் எங்க இருக்குது, கோயம்புத்தூருடைய அந்த வெள்ளையங்கிரி மலையடியார் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரும். எவ்வளவுங்க? ஆமா ஆமா, 250 இருந்து 280, 300 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு தூரத்துல தனியா போய் இருந்த காட்டே தானே அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆமா, அவர் சொல்லணும் இந்த இடத்த இல்லைன்னா இந்த நான் எப்பவோ இந்த இடம் வாங்கியிருப்பேனுங்க. நான் வந்து இந்த இடத்து மேல எனக்கு அக்கறை இல்லைங்க. அதாவது நான் வாங்கியிருந்தேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ஏக்கரை வாங்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு மலிவா இருந்தது. நான் அப்ப கவனிக்கல. அப்போ வந்து நான் 2-3 பேர்த்துக்கு மருத்துவம் பார்த்தேன். எங்க பிரான்ஸ்ல 2 பேர்த்துக்கு, பிரான்ஸ்ன்னு நினைக்கிறேன், பிரான்ஸ் நாட்டுல. அவங்க வந்து ஒரு $3000 கொடுத்தாங்க. அப்ப $3000 வரப்ப இங்க 4 லட்சம் கைக்கு வந்துச்சுங்க. உடனே அப்பவே வந்து 5 லட்சத்துக்கு தோட்டம் வந்ததுங்க. உடனே 1 ஏக்கரை காடு வந்து மலை அடிவாரத்துல. உடனே கையில 1 லட்சம் சேமிச்சு தூக்கி போட்டு உடனே வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட இந்த நீர் மருத்துவத்தை மட்டும் நான் வந்து எப்படி எனக்கு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் மாட்டு நான் சம்பாதிப்பேன், புரியுதுங்களா? அதை அப்படியே சிறு சேர்த்து வைப்பேன். அப்படி சேர்த்து வச்சுதான் பண்ணது. அது போக என் பொண்ணை வந்து இங்கிலாந்து கண்ட்ரி எல்லாம் வந்து நம்ம வெங்கடேசனுடைய கல்வியை நிரூபிக்கிறதுக்கு தான் இங்கிலாந்து அனுப்பிச்சிருக்கேன், புரியுதுங்களா? அதுக்கு வந்து 32 லட்சம் ரூபாய் செலவாச்சுங்க. சரி சரி, 32 லட்சம் பேங்க் லோன்லயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா சொந்த காசுங்க. சொந்த காசா? ஆமா, பேங்க் லோன் வாங்கவே இல்லையா? அது சும்மா பேருக்கு வச்சிருக்கிறேன், பணமெல்லாம் கட்டியாச்சுங்க. அது பேருக்கு, அது அந்த சூரிட்டி கொடுக்கறதுக்காக மட்டும் அப்ப வச்சிருந்தோம். சரி, 6 மாசம் வித்ட்ரா பண்ணிடுவோம். அதை அந்த 6 மாசத்துல அந்த பணம் நாங்க கட்டிடுவோம். வெளிநாடு கல்விக்கு தராங்கல்ல, பேங்க் லோன் தராங்கல்ல, அதெல்லாம் சும்மா. அது பேங்க் லோன் வட்டிக்கு தான், தவிர சும்மா கிடையாதுங்கய்யா. வட்டிக்கு தான். அரசாங்கமாவது கிரசாங்கமாவது அதெல்லாம் சும்மா ஏமாத்துவார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நீங்க வட்டி தான். அது என்ன வட்டி? அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கிற அந்த நேரத்துல கையில பணம் இல்லை,
அந்த நேரத்துல வங்கியில சொல்லுவது நாங்க வந்து அக்கௌண்ட்ல காட்டிடுவோம். ஒரு டெபாசிட் போடணும். ஆமா. தற்காலிகம் தான் அது. அதாவது இந்த 6 மாசம் அவங்க தங்குறாங்க பாருங்க, 6 மாசத்துக்கு செலவை அவங்க சமாளிக்கிறாங்களா அப்படின்னு அந்த நிர்வாக அந்த அரசாங்கம் கேக்குது. அதாவது நீ அதுக்கப்புறம் அரசாங்க வேலை நம்ம கையில வச்சிருக்கணும். அதுக்குள்ள பணம் இப்ப இப்ப என் பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப அது இருக்கட்டுங்க. இப்ப என்னன்னா, இப்ப அரசாங்க வேலை கொடுக்குது. அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா, நீ கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய சொந்த செலவை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் அவங்க வேலை வெளியே போய் செய்யலாம். வாரத்துக்கு 20 மணி நேரம் நீங்கள் உங்களை படிப்பை விட்டுட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு அரசாங்கமே சொல்லுது. அவங்களுக்கு 18 UK$ தருதுங்க வேலை செஞ்சா. பரவாயில்ல. எய்டு மாதிரி கொடுக்குறாங்க. அது நீங்க வேலை செய்யணும். நீங்க ஏதோ ஒரு வேலை அரசாங்க நிறுவனம் இருக்கு இல்லையா, முழுக்க மேலை நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுல அந்த திருட்டு வேலையே பண்ண முடியாது. புரியுதுங்களா? அரசாங்கத்துல போய் ஏதோ ஒரு வேலை செய்யணும். சரி. அரசாங்க நிறுவனங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுல தான். மருத்துவம், கல்வி எல்லாமே தனியாருங்கிற பேச்சுக்கு அங்க இடம் இல்லை. அவங்க ஃபேக்டரி தான் தனியாரே தவிர மற்றபடிக்கு கல்வி, மருத்துவம் எல்லாமே அரசு. இந்தியா மாதிரி நாசமா போறது கிடையாதுங்க ஐயா. இந்தியா வந்து வெள்ளக்காரனுடைய வெள்ளக்கார நம்மளை ஏமாத்திட்டு போன கல்வி வச்சு இவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னா, அவன் நாட்டுல என்ன பண்றாங்கன்னா எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். கல்வி பூரா அரசாங்கம், மருத்துவ அரசாங்கம், ராணுவம், விஞ்ஞான, அறிவியல் எல்லாமே அரசாங்கம், கல்லூரி முழுக்க அரசாங்கம். ஆனா இப்ப நாம போறது பணம் கட்டித்தான் கல்லூரி சேர்ந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா, 23,000 UK பவுண்டுங்க. 23,000 UK பவுண்டு. 2 வருஷத்துக்கான ஃபீஸ் மொத்தமா கட்டியாச்சு. 2 வருஷத்துக்கான ஒரு UK பவுண்டுங்கிறது 120 ரூபா. 120 பெருக்கள் 23,000 பெருக்கி பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 31 லட்சம் வரும். இது நான் கட்டினதான் இதெல்லாம். இதெல்லாம் நீர்வளத்துக்கு சம்பாதிச்சது. சரி, எதுக்கு போக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சிக்காக. எந்த ஆராய்ச்சிக்காக? வெங்கடேசன் கருத்தை நிரூபிக்கணும். நான் தான் நிரூபிக்க போறேன். எப்படி இருந்தா நிரூபிப்பேன் நான். அதுக்குதான் அங்க போயிருக்காங்க. பின்ன அங்க அதுக்கு அங்க என்ன வேலை அங்க போய் ஏதோ அதே நீங்க வந்து 7ஆம் நிலை போனதுனாலதான் இந்த பணம் கிடைச்சிருக்கு. இது நான் என்னோட கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுங்க ஐயா. இல்லைங்க சார், 7ஆம் நிலை நெருக்கி வந்துட்டீங்க, அடைஞ்சிட்டீங்கல்ல. ஆமா, அதனாலதான் இந்த பணத்தை வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்பிச்சிருக்கேன். இது 2 வருஷத்துல நிரூபிக்க இந்த பணம் எல்லாம் இந்த நீர் மருத்துவத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அது இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப அதெல்லாம் முடிஞ்சு. இப்ப வந்து இந்த இடத்தை காப்பாற்றணுமேங்கிறத இது வரைக்கும் கவனம் இல்லாம இருந்தேன். புரியுதுங்களா? 10 வருஷம் ஆகி போச்சுங்க. அதாவது வந்து எல்லாம் வரும். அதாவது வந்து இது இந்த கலை வந்து அபூர்வமான கலை. இது சாதாரண மனிதனுக்கால இது கிடைக்க இயற்கை நோக்கமா இருக்கு. இப்ப நம்ம அந்த பிசாசு சக்தி அது அப்ப இந்த தீய சக்தி எதிர்க்கணும்னா 4 பேர் ஒண்ணு சேரணும். இப்ப இந்த தீய சக்தி எதிர்க்கணும்னா 4. இப்ப உங்க வைத்தியத்தினால உலகத்துல இருக்கிறவெல்லாம் பொழைச்சிட்டான்னா எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் டாக்டர் இருக்கன்னு என்ன வேலை? ஆமா ஆமா, உங்க மூலமா எல்லாருமே உலகம் முழுசும் நலம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் மருத்துவ என்னங்க சார் வேலை? அதுதான் அது என்ன சொல்றது? ஆனால் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேர் ஒண்ணும் வேலை இல்லாம அது எதுக்கு? அதுதான் இன்னைக்கு அதுக்குதான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேன். வெளியிருந்து வர்ற நோய்களுக்கு தான் அந்த வெளி மருத்துவம். அதாவது நீங்க வெளியிருந்து வர்றது ஒரு 5 விழுக்காடு தான். வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள், அடிபடுறது, பூச்சிகள் கடிப்பது, நோய் தொந்தரவு வர்றதெல்லாம் வந்து 5 விழுக்காடு வெளியிருந்து வர்றது. அதுக்குத்தான் அந்த மருந்து மாத்திரை தற்காலிகமே தவிர நாம உள்ளே ஏற்படுகிற நோய்களுக்கு உடனே சரி செய்யற மாதிரி நம்ம பண்ணணும். அதுதான் விஞ்ஞானம், அதுதான் இயற்கை நோக்கமா தான். நீங்க வெளியிருந்து வருவதற்கு வெளியாட்கள் மருத்துவம், அது வந்து அலோபதியா இருக்கலாம், நேச்சுரோபதி, எது வேணா இருக்கலாம். வெளிக்காயங்களுக்கு தான் இந்த மருத்துவம். உள்காயங்களை யாருனாலும் குணமாக்க முடியாது. அது நீங்களா உண்டாக்கிக்கிட்டது. என்னது? இப்ப நீங்களா உண்டாக்குறது நான் எப்படி சரி பண்ண முடியும்? இது உள்காயம்ன்றது வந்து இப்ப வந்து சுகர் வந்திருக்கு. அதே உள்காயம் உள்குற்றா. நீங்க உள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் எப்படி குணமாக்க முடியும்? குணமாக்கவே முடியாது. உள்ளுறுப்பு அந்த மெயினான 12 உறுப்பு எல்லாமே டேமேஜ் ஆயிருச்சு. அதனால யார் காரணம்? நீங்க தானே காரணம். நான் தான் காரணம். ஆமா, அது நான் எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? அதனாலதான் வெள்ளைக்காரன் தோத்து போயிட்டான். வெள்ளைக்காரனால குணமாக்க முடியும். எங்க வெள்ளைக்காரன்னு சொல்றாங்க இந்த நோயை குணமாக்குவது அவனே அறிவிக்கிறான் இல்லையா?
ஆமா, ஆமா. இப்போ உங்க மருத்துவர் என்ன சொல்றாங்க, சாகிற வரைக்கும் மருந்து சாப்பிடுன்னு சொல்றான். அப்ப என்ன நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் உங்களுக்கு 35 வருஷமா அந்த சக்கரை நோய் நல்லா இப்பயே அப்படி நல்லாச்சு? ம். அப்ப அவங்க குணமாக்க முடியாது, நீங்க குணமாக்கிட்டீங்களே இல்லையா? ஆமா. இது இது எத்தனை பேருக்கு எனக்கு புரியும். உனக்கு இது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நாங்க சொல்றோம். அதே உங்களுக்கு 6 மாசம் நல்லா இருந்து இது வரைக்கும் ஏதோ ஒண்ணு இந்த 3 வருஷமா எந்த நோயும் இல்லாம இருக்கிறீங்களா? அரைகுறையுமே ஐயா இது அரைகுறையுமே செஞ்சாலும் முன்னேறிக்கலாம். ஆ. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப இது மருத்துவமனைக்கு போகலையில 4 வருஷமா, 3.5 வருஷமா, 4 வருஷமோ. மருந்து சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. அப்புறம் ஆமா. இதுக்கு இப்ப இது வருஷத்துக்கு 1 லட்சம் போட்டா நீங்க 3.5 லட்சம், வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் போட்டா 5 லட்சம் அல்லது 1 லட்சம் போட்டா 4 லட்சம் உங்களுக்கு மிச்சமாச்சு இல்ல? ஆமா, என்ன செலவு பண்ணீங்க இதுக்கு? ஒண்ணுமே செலவு பண்ணலையே நீங்க. ஆமா. ஒண்ணும் பண்ணல. ஆ இது இந்த மாதிரி தான் நீங்க இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு செலவு வராது. அதை எழுதிக்கங்க. இது புரிஞ்சுக்கணும்னா சிலர் தான் புரிந்து கொள்ள முடியும், அனைவரும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சார் எல்லாராலையும் புரிய முடியும். உங்களுக்கு என்னன்னா, ம் உங்கட்ட யாரு வரணும் என்னை மாரியோ, ம் ஆ அ நேத்து வந்தாருல்ல அவரு பேரு என்னது? பழனிவேல். பழனிவேலு. அந்த மாரி இன்னும் 2 ரெண்டு மூணு பேரு பேர் இருக்காங்க. இருக்கோம். அது இன்னும் 2 3 பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தாங்கள் நேத்து கூட ஒருத்தர் அவக்குழி வந்து ஓரளவு 90% பழனிவேலு இவராச்சும் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மறுபடியும் இப்ப வர்றாருங்க ஐயா. இல்ல 10 வருஷம். ஆனா இப்ப தொடர்ந்து இப்ப வர்றது 3 வருஷம் வர்றாரா? 2 வருஷம் வர்றாரா? ஆமா, இப்ப கூட அவர் ஏதோ நன்கொடை தரேன்னு சொல்றாரு ஐயா. ஆனா அவரும் குடும்பத்தோட ஒரு இருக்காரு, சென்னையில் இப்போ இருக்காருங்க. ஒரு வாடகையே கொண்டு எடுத்துருங்க, வாடகையே ம். ஆமாமா. வீட்டு 50,000 வாடகை. சம்பளம் வாங்குறாருங்க. 50,000 செலவு 40,000 செலவு வந்துருங்க. 30,000 செலவாயிரு எத்தனை. வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி. கொண்டு ஆமா. எடுத்துருங்க. சாதாரண 50,000 சென்னையில ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வாடகை போயிட்டு என்னன்னு தெரியல, அது எப்படி எடுத்துட்டு அ போகட்டும். ஆனா அவர் கடுமையான நோயிலிருந்து தப்பிக்க வச்சு அப்பவே 40,000 கொடுத்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 40,000. ஆ சரி, அப்பெல்லாம் சரி. 50,000ங்க. அப்பவே 50,000 வச்சிருக்கேன் நான். அதான் தப்பிச்சு அது தப்பிச்சு இப்ப தொடர்ந்து அதே இத அவரா பண்ணிட்டு நோய் இல்ல. இருந்திருக்காரு. அப்ப அந்த 10 வருஷம் அவருக்கு நோய் இல்ல. அப்புறம் அந்த காசு மிச்சம் தானே. ஆமா. இல்ல 10 வருஷம் அவரா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க மெத்தட்ல. ஆமா. ஆமா. இப்ப மறுபடி இப்போ வந்துகிட்டு இப்போ இருக்காரு. 1 இப்ப வருஷம் இப்போ 1 வருஷமா வர்றாரு. ஆமா. வர்றாரு. நான் இடையில கூட ஒரு 4 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடம் சென்னையில போய் 2 நாள் இருந்து பாத்தீங்களா. அப்ப வந்து நாங்க ரயில்ல சந்திச்சிட்டோம். ஆ. நான் சரி, போறது இல்ல, சரி. சென்னையில போய் 3 நாள் இருந்தேன் இவரு கூட. நம்ம மதுரை சுந்தரோட போய் இருந்தேனா இல்லையா. ஆ சரி, சரி. ஆமா. அது அது என்னன்னா, இந்த நீர் மருத்துவம்ங்கிறது உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆ. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தர்களுக்கோ எந்த நூல்லயும் நீர் மருத்துவம் கிடையாது. எந்த நூல்லயும் ஆமா. இல்ல, இல்ல. எந்த சித்தர் நூலையும் நீர் மருத்துவம் கிடையாது. சார் ம் நானு என் மகன் வந்து இந்த கையில ஒரு நரம்பு வந்து பசிருச்சு. ம் அதுக்கு போய் ஒரு நரம்பு டாக்டரு அவர் இந்த பொறுமக்கலம் மாரி படிச்சிருக்காரு போல. ஏதோ ஒண்ணு அந்த இதுல ஆ இந்த டிப்ளமோவுல. ஆ அவர்ட்ட அவர்ட்ட போயி ஆ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தேன். நானும் ம் ஒரு நாள் கூட போயிருந்தேன். சரி. என்ன சார் இந்த வலி கொ இன்னும் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்றேன். என்ன சார்ன்னு கேட்டேன். ம் அப்ப வந்து உடம்புல அழுக்கு சேர்ந்ததுனால இந்த வலி வருதான்னு கேட்டேன். ம் இது என்ன நீங்க புதுசா சொல்றீங்க? உடம்புல அழுக்கெல்லாம் அத எங்க தங்க போகுது? என்ன வரும்ன்னு அப்படி சொல்றேன் அந்த ஆள். ம் ஆ. அவனுக்கு என்ன அது டாக்டரா இருந்துட்டு, ம் உலக்குல அழுக்கு தங்காது, ஒண்ணு தாங்காது அப்படி சொல்றான். சரி இவனுக்கு அவன் என்னென்னமோ இல்ல சொல்றான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மனப்பாட கல்வி படிச்சுட்டு தவிர அவங்ககிட்ட போய் கேக்குறீங்க, ரிப்பேர் பண்ண தெரியாத போய் கேக்குறீங்க. அதுதான் சார். இவனுக்கு பாவம் பாவம் மகன் கை வலி எத்தன நாள் அவன் 2 ஒரு 4, 5 தடவ போயிட்டான். ம் என்ன குறையாம இருக்கு நமக்கு கவலையா இருக்குல்ல. அதனால தான் கேட்டது. நல்லவே நல்லா ஆகாதுங்க. ஏன்னா அவன் செய்முறையே செய்யாதவனுங்க. என்னங்க வண்டியை ஓட்ட ஆமா. அவன் வந்து என்ன பண்ணினா லைசன்ஸ் படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கி வந்து கார் ஓட்ட தெரியும்னு சொல்றான். அவனுக்கு காரே ஓட்டுனது கிடையாது. ஆனா அந்த தேர்வு ஆ. எழுதிட்டு வந்து நீச்சல் அடிக்க தெரியாதவன் நீச்சல் அடிச்சு தேர்வு எழுதுற மாதிரி அந்த மாதிரி.
ஆ. அவனுக்கு பயிற்சியே தெரியாதுங்க. அது எந்த மருத்துவரும் செஞ்சு பார்க்கற. இப்ப நாம் இது வந்து திட்டத்த குடுத்து நீங்க அப்படின்னா, நீங்க கேட்டுருக்கலாம். எனக்கு சர்க்கரை நோய் நல்லாக்க முடியுமா? முடியாதும்பா. ஆனா நீங்க 3 வருஷம் நல்லா உட்கார்ந்துருக்கிறீங்களே. இதுதானே சாட்சி. ஆமா. இதே அ நம்ம இது திறமை. அப்ப நீங்க நம்ம இது எத கேட்டிருக்கீங்க? உங்க பையனத்தான் கேட்டிருக்கலாம் தவிர, அவன கேட்டிருக்கணும். ஏப்பா நீங்க சர்க்கரை நோய வந்து உலகத்துல குணமாக்க முடியாது. இங்க எந்த ஊர்ல மட்டும் ஒரு 2,00,000 பேர் சர்க்கரை நோய குணமாக்க முடியாம இருக்கு. எல்லா மருத்துவத்திலும் முடியாதுங்கிறாங்க. நீங்க குணமாக்க முடியும்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் முடியாதுன்னு இருப்பான். ஆயா அந்த ஆளு வெறும் அந்த டாக்டர் இல்லையே. எந்த சாதாரண டாக்டரா இந்த இருந்தா தானுங்க? அது எந்த டாக்டரா இருந்தாலும் நரம்பு எல்லாத்துக்கும் என்னங்க வைத்தியம்னா எல்லாமே சொல்லணுங்க. பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க செய்யாட்டி பரவாயில்ல. பதில் சொல்லணும். இப்ப நான் சொல்றேனே இல்லையா பதில்? ஆமா. அது அவன் தனிக்கு அந்த நரம்புக்கு மட்டும் படிச்சிருக்கான். என்ன எளவோ அவன் என்னங்க எனக்கு உடலை பற்றி எல்லாமே தெரிஞ்சதானங்க நரம்பை பத்தி தெரியும். 12 மண்டலங்கள் நரம்பு மண்டலம், சதய மண்டலம் மொத்தம் 12 மண்டலங்கள் இருக்குதா இல்லையா? ஆமா. ஆ. 11 மண்டலங்கள் வரைக்கும் வெள்ளக்கார முண்டங்கள் சொல்றான். ஆனா 12வது மண்டலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணாடி மாதிரி இருக்க நரம்பு அது வந்து ஆப்டிக்கல் நர்வுன்பாங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற நரம்பு அணுக்கள் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு தொடர்பே இல்லாம தகவல் பரிமாறிக்கு. உங்க ஒண்ணு இல்ல. உங்களுடைய இறப்பைக்கு உணவு போயிட்டாவே உங்க உடம்பு கெட்டு போயிடும். ஓஹோ! அப்படி. ஆமா. உணவு போயிட்டாலே சரி, நீங்க சரி, சரி. மரணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உணவு போயிட்டாவே நீங்க சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அவ்வளவுதான். சாதாரண உணவு உள்ள போயிட்டாலே. சாதாரண உணவு போயிட்டேன். நீங்க நாளெல்லாம் தப்பிச்சுக்குவான். மத்தவனெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். தினமும் செத்து கொண்டிருக்கிறான். நம்மளுக்கு அந்த முறிவு தெரியும். ஆமா. இப்ப இதுதாங்க இவ்வளவு அப்படி நீங்க பயப்படவே தேவையில்லை. இனியனும் தேவையில்லை, ஒரு புடலங்காயும் தேவையில்லை. ஏற்கனவே நீங்க பயிற்சி பெற்றீங்க. நீங்க வெங்கடேசன் புத்தகத்தை மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்க சொந்தமா அடுத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கவே இல்லையோ 100 வருஷத்துக்கு பணம் கிடையாது, செலவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லா காசும் மிச்சம். நீங்க யாருக்கு செலவு பண்ண போறீங்க? இனிமேல எவனுக்கும் செலவு பண்ணாதீங்க. நீங்க யாருக்கு செலவு பண்ணாலும் தண்டம் தண்டம் தண்டம். அதனால பிரயோஜனமே இல்லை. ஆமா. யாருக்கும் உங்களுடைய நம்மளுக்கு வந்து சாதாரண உணவு சாப்பிட்டாலும் பேதி கொடுத்து வெளியே தர முடியும். நம்மளால முடியும். மத்தவங்களால முடியும். அது தெரியாது. அதனால வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பணம் வரும், அது உடனடியாக நல்லதுக்கு செலவு பண்ணு அப்படிங்கிறாரு. ஆமா, ஆமா, ஆமா. அதைத்தான் நான் என்ன பண்றேன்னா, இதை நான் நல்லதுக்கு பண்ணிட்டேன். இப்ப கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 25 வருஷத்துல 25 லட்சம் சம்பாதிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் கூட கிடையாது. வருஷத்துக்கு ஆமா 1 லட்சம் கூட கிடையாது. அப்படி எப்படி இது 20 மொத்தமா சொல்றது 25 லட்சம் சொல்லலாம். அது மாசம் 25 லட்சம் சம்பாதிச்சா அது வேற கணக்கு. நான் இந்த 25 வருஷம் இந்த வைத்தியத்துக்கு ஆள் வர்றதே கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். வரவே முடியாது. ஏன்னா வரவே முடியாது. இதுல என்னென்ன இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, அவங்க இலவசமா செஞ்சுக்கிறாங்க. நல்லா எனக்கு இப்ப ஏன் புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, புத்தகம் வாங்கிக்கிறாங்க, ஏதோ அரைங்குறைமை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் வேறு. அதனாலதான் ஆள் வர்றது இல்லைங்க. அதுதான் தெரியுது. இது வந்து எப்படின்னா, இது முழுசா கத்துக்கிறோம்னா பயங்கரமான மன வலிமை வேணும். 7ஆம் நிலை போகணும்னா சும்மா லேசிப்பட்ட பயங்கர வெற்றி அடையிறது சாதாரண. இது வந்து 7ஆம் நிலை அவர் வந்து சிரமப்படாம ஊசியில கொடுத்துருவாரா? நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா 47வது பாடத்தை கடைசி பாடத்தை படிங்க. ஒரே பக்கம் தான். அதை படிச்சு பார்த்தா இதனுடைய மொத்த வரலாறு அங்க போய் முடியுது. அந்த 47வது பாடத்துல தானாகவே இந்த உயிர் எப்படி பிரித்தல், அந்த மரணம் என்ன வருது. 3 வகை மரணம் இருக்குது. அதாவது சாதாரண உணவு சாப்பிட்டு முதுமையை அடைந்து சாகிறது, அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு சாகிறது. 3வது பாத்தீங்கன்னா தற்கொலையில அப்படி. கடைசி பாடம் 47வது பாடம் விபத்தினால சாகிறது. 40. ஆமா ஆமா. 3 மரணம். அத முதல் மரணம் வந்து சமாதி. 2வது மரணம் வந்து நோய்கையில சாகிறது. நம்ம விருப்பப்பட்டு சாகிறது. ஆமா. 2வது வந்து நோய்வாய்ப்பட்டு சாகிறது. இப்ப எல்லாம் செத்துட்டு இருக்கான் பாருங்க. உங்க கண் முன்னாடி நோயில தான் சாப்பிடுற. நோய் இல்லாம செத்த நேரம் சொல்லுவாங்க. அப்படி வரவே வராதுங்க. சுத்தப்படுத்தாது எப்படிங்க? சுத்தப்படுத்தாத, அதாவது இந்த சுத்தப்படுத்துதல் அக தூய்மைங்கிறது எனக்கு வந்து வெங்கடேசனை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சுது. இதுக்கு நான் தமிழ் மொழியில நான் பியூசி படிச்சேன், எஸ்எல்சி படிச்சேன், பியூசி படிச்சேன். நம்ம தண்ணி குடிக்கிறது வேற எதுக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பான்.
ஆஹ் நம்ம அழுக்கு உள்ள இருக்கிற அழுக்கு சுத்தம் பொறுத்தருக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த இது மருத்துவ வந்து முன்றத்துக்கு ஒண்ணும் தெரியல. அந்த சித்த முண்டமே மத்தவங்களுக்கு இது வந்து மத்தவங்களுக்கு என்ன தெரிய போகுது இது? அதனாலதான் ஏதோ ஆமா. ஒரு மருத்துவ முண்டத்தை போய் அந்த முண்டத்துக்கு தெரியல. அழுக்குன்னா என்னன்னு அந்த முண்டத்துக்கு தெரியல. அப்ப அவனுக்கே தெரியாது பொழுது அப்ப இந்த அழுக்குன்னா ஆ. என்னன்னு தெரியாத ஒரு முண்டத்துக்கு போய் நீங்க வைத்தியம் பாக்குறவங்க உங்களாட்ட முண்டை யாரும் கிடையாது. அதுதான் நான் போகல சார் மையன். அது யாரா இருக்கட்டுங்க. அவ யாரோ சொல்லியிருக்காங்க, போய் அப்ப காட்டுறதுக்குன்னு என்ன போயிருக்கேன். பண்ணிருக்கணும்னா அப்படின்னா ஆ, நீர் மருத்துவத்தை கத்து அது உடம்ப கரைச்சிருக்கணும். இப்ப அந்த நீர் மருத்துவத்தை எடுத்திருந்தாருன்னா புரியுதா? ஆ, ஒன்னா நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும், இல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்படி சொன்னாதான் அந்த நோய் நல்லா இது மட்டும் இல்ல, வேற என்னென்ன நோய் வருதுன்னு பாருங்கய்யா. ஆ, ஆமா. நெறைய இது ஆமா எவ்வளவோ நோய். இப்போ ஆமா. நீங்க இப்ப இப்ப நீங்க சுத்தத்துல இருக்கிறீங்க. சுத்தம் இல்லாதவங்களுக்கு என்னென்ன உணவு திங்கிறீங்களோ அதைத்தானே உங்க குடும்பம் தின்னுட்டு இருக்குது. ஆமா. அப்ப உங்களுக்கு வந்த நோய் உங்களுக்கு வருமா வராதா? எல்லாருக்கும் வரும். வந்துதானுங்க வந்துதானுங்க சாவு எய்தணும். ஆமா, இப்ப சாவு வந்துதானே தீரும். இந்த மாதிரி இருக்கணும், சாவு வந்துதானே தீரும். ஆமா, சாவு வர்றதுக்கு முன்னாடி நோய் வந்துதானே தீரும். ஆமா, ரெண்டு வந்துதானே சாகணும். ஆமா. இது நீங்க பார்க்கத்தானே போறீங்க. இன்னைக்கு இல்லாட்ட 70 வருஷம் 80 வருஷம் எப்படி இருந்தாலும் 70 80 தாண்டினப்ப யாரும் உயிரோட இருக்க போறதில்ல, எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. நீங்க உயிரோடு இருப்பீங்க, மத்தவங்க எல்லாம் ஆ, எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. மத்தவங்க எல்லாம் ஆமா, ஆமா. அதை நீங்க பார்க்கத்தான். அதான். அதனாலதான் நம்ம 120 ஆண்டு வாழ்ந்தாக வேண்டும் நான் சொல்ல வரேன். என்ன சொல்லியிருக்கோம்? தான் இல்ல இனப்பெருக்கம் நமக்கு செய்கின்ற அத தகுதி நெனச்சாதான் அத நெனச்சாதான் பெரிய கவலையா இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நானே எங்க வீட்டுக்காரி ஒண்ணும் பண்ண ஆமா. முடியாது. அது ஆரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. இது எப்படின்னா எனக்கும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு மூளை கொடுத்தது யாரு? வீட்டுக்காரே மூளை கொடுத்தா. ம். எனக்கு 1ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 2ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 3ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 4ஆம் அறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 5ஆம் அறிவு வாய் ஆமா. ருசி கொடுத்தது யாரு? இயற்கை. 6ஆம் அறிவு பகுத்தறிவு கொடுத்தது யாரு? இயற்கை. 7ஆம் அறிவு மனவடையும் கொடுத்தது இயற்கை. எல்லாமே இயற்கை இருக்கும்போது பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு என்னங்க சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப புரியுதா? ம். இப்ப என் கண் முன்னாடி ஒரு நாளைக்கு 10 தடவை காப்பி குடிக்கிறாங்க, நான் ஒண்ணுமே சொல்றது இல்ல. ஆமா. என் கண் முன்னாடி ஒரு நாளைக்கு சாதாரண உணவு திங்கிறேன், நான் ஒண்ணுமே சொல்றது. ஏன்னா அது அவங்களுடைய போதை கலாச்சாரம். அவங்க இப்ப நான் தூய்மையா இருக்கிறத அவங்க ஏத்துக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? உணவுக்கு அடிமை. உணவுக்கு இப்ப அடிமை. நான் தூய்மையா இருக்கிறத அவங்க பெருமையாவும் பேசுறது இல்ல, எதுவும் பேசுறது இல்ல. அப்படித்தான் இந்த எப்படி சாராயம் குடிச்சு கீழே கிடக்கிறவன சாராயம் குடிக்க போறவன் அவனை தாண்டிட்டு போய் சாராயம் குடிச்சிட்டு மீண்டும் அவனை தாண்டிட்டு வருவானே தவிர, இந்த மாதிரி நாமளும் தான் கீழே விழுக போறோம். அவனுக்கு இந்த அறிவே வேலை செய்யாது. நம்மள வந்து கிறுக்கன்னு நெனச்சுக்கிருவாங்க அவங்க. நீங்க சாராய கடையில பாக்குறீங்களா இல்ல? எத்தனை பேர் குடிச்சிட்டு கிடக்குறான், அவன் மேல தாண்டிட்டு போய் தானே சாராயம் வாங்குறான். இந்த ஆளுக்கு கிறுக்கு புடிச்சுக்கிருச்சு. அதனால சாப்பிடாம இருக்காருன்னு நெனச்சுக்கிருவாங்க பூரா. அப்படிதான் இருக்காங்க பூரா. ஏன்னா இது இயற்கை. அதுதாங்க உண்மை. அப்ப முட்டாள்கிட்ட முட்டாள் மாதிரி நடந்துக்கணும், அறிவாளிட்ட அறிவாளி மாதிரி நடந்துக்கணும். இப்ப நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னா, இது அறிவு ம். சமாச்சாரம், இது கேள்வி கேட்கிற நம்ம சமாச்சாரம். 2 பேருக்கு எல்லாமே நம்ம 2 பேருக்கு எல்லாமே தெரியும். ஆமா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பேசணும் நான் அப்படியே யூடியூப்ல போட போறோம், 100 பேர் பாப்பான், மண்டையில ஏறுமே இல்லையா? செருப்படி உழுது எல்லாத்துக்கும். என்னது ஆமாமா. ஏறும். ஏறும். ஆமா. மரணடியில கொடுக்குறேன். இப்ப நாம 2 பேரும் பேசுறது நமக்காக பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நாளைக்கு பாப்பான் பாருங்க, என்னடா பொண்ணு ஆமா கையில புத்தகம் வச்சிருக்கேன், ஆதாரம் வச்சிருக்கேன், இப்படித்தான் குணமாக்க முடியும். இயற்கையை படித்த நோயை குணமாக்க முடியும். மருந்து மாத்திரம் நோயை குணமாக்குறா உலகத்துல எவனு பணக்காரன் போல தப்பிச்சிட்டு இருப்பான். ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாரும் இன்னாரும் மருந்து தின்னுட்டு நம்மள கொலை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. புரியுதுங்களா? ஆமா. ஆமா. இந்த அரசியல்வாதிகள் சாகிற உறவை நல்லா நம்மளை போட்டு கொண்டுருவானுங்க இல்லையா? ஆமா. அவனுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆரோக்கியத்தை பத்தி அவனுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. நல்லது. ம். இல்லாட்டி நம்மளை கொலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்மள ஆ. ஆ. அப்படித்தான் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு யாருக்கும் வரலையே தெரியுது. சரி, அப்ப செய்யுங்க. நேத்து நல்லா தூங்குனீங்களா? இரவு ஒரு அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குனீங்களா? ஏதோ வருது சார். மோசம் இல்ல. பகல்ல ஒரு மணி, நான் இன்னைக்கு பகல்ல 2 மணி நேரம் நான் தூங்குனேன் இன்னைக்கு. ரொம்ப நாள் கொஞ்ச நேரம் லேசா பயங்கரமான தூக்கமெல்லாம் வர்றதில்ல. ஏதோ லேசா லேசா அப்படியே அசைஞ்சுக்கிறது. ஒரு 10 நிமிஷம் நேத்து என்ன பண்ண தெரியுங்களா? நேத்து படுத்தது 12:30, எந்திரிச்சது 3:45. 3:45. எதிர்த்து இது இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த மின்சாரம் சம்பந்தம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 60 70 வகையான கண்டுபிடிப்பு இருக்குங்க. மின்சார சம்பந்தமான கண்டுபிடிப்பு எனக்கு 60 கண்டுபிடிப்பு இருக்கு.
ஆ. அதுல சரி, வந்து சரி. மலிவா இருக்கிறத வந்து தேர்ந்தெடுக்கிறேன். இன்னைக்கு கூட அது பேசியிருக்கேன். என்னோட காணொளி நீர் மருத்துவம் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா என்ன பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு இருந்தா படிங்க. மறுபடியும் நாளைக்கு இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? என்ன பண்றீங்கன்னா அதாவது நான் 45வது பாடத்த படிக்க சொன்னீங்க. அதான் நீங்க படிக்கிறது இல்ல. அந்த தலைவலின்னு சொல்றீங்க. அந்த தலைவலி நல்லாகாததுக்காக நீங்க படிக்கக்கூடாது. துன்பத்தோட தான் படிச்சா தான் வேலை செய்யும். எது சார்? துன்பத்தோட தாங்க வேலை செய்யணும். துன்பத்தோட படிச்சா தான் வேலை செய்யும். வேலை செய்யுமா? சரி, சரி, சரி. இல்லாட்டா இப்ப ஆ. நீங்க ஏத்தத்துலதான் மாடு முட்டி மேல வரும். ஆ. ஏத்தம் வந்தாத்தான் மாடு வேகமா உந்தி தள்ளி மேல ஏறும். அப்பதான் வெற்றி அடை. நீங்க வந்து நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க படிக்கலைன்னா அது வரவே வர நல்லா இருக்கு எதுக்கட படிக்கிறீங்க நீங்க என்னது ஆமா. நல்லாயிட்டா படிக்க தேவையில்ல. ஆமா. இப்ப புரியுதா? ஆ. வள்ளுவர் சொல்லுவாரு ஒரு மாடு போறப்போ ஏத்தம் வந்துச்சுன்னா தன்னுடைய முயற்சி பண்ணி மேல இழுத்துட்டு போற மாதிரி துன்பம் வருகின்ற பொழுதுதான் அது எதிர்த்து போராட வேண்டும்ங்கிற அப்பதான் நீ வெற்றி அடைய முடியும். நீங்க தோல்விதான் அடைவீங்க. 100 தடவை சொல்றேன் நீங்க தோல்விதான் அடைவீங்க. மீண்டும் நாளைக்கு பேசலாம். நன்றி.